friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வீக்கெண்ட் ஸ்பெஷல் சுட சுட சிக்கன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பக்கோடா சிக்கன் 65 விட கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஆனால் அதே மாதிரி வெளியில் கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக பேக்கிங் சோடாவோ அஜினமோட்டோ வினிகர் இது எதுவுமே சேர்க்காம சூப்பரான சீக்ரெட்டோட இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது எலும்பு கலந்த பீஸு தான். இது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். என்னடா சிக்கன் எதில் நான் சோக் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு முட்டை அடித்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 30 ml தண்ணி. இந்த மிக்சரில் நம்ம சிக்கனை சோக் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா கழுவினதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதில் போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம சிக்கன் இந்த தண்ணியை நல்லா உள்ளே எடுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஆகிடும். இது கூட சேர்த்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அதாவது சிக்கன் 65 மசாலா இல்லைங்க, சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். சில்லி சிக்கன் மசாலான்றதுனால அதுலேயே ஏற்கனவே ட்ரைடு ஜிஞ்சர்லாம் வரும். அதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை. தேவைப்பட்டால் உங்களுடைய மசாலாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு 1/2 மணி நேரம் இப்போ மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வறுக்க போகிறேன். வறுக்கிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல கோட்டடான ஒரு டெக்ஸ்சர் வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். அப்பையும் தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவருக்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கோட்டடான டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாவு மேலே பிடிச்ச மாதிரியோ ட்ரையான ஃபீலிங்கே இல்லை பார்த்தீங்களா? அப்போ தான் நமக்கு சூப்பரான சாஃப்டான சிக்கன் பக்கோடாஸ் நமக்கு கிடைக்கும். கடலை மாவோ வேற எந்த மாவும் சேர்க்காம வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டுமே போட்டிருக்கோம். நம்மளுடைய பக்கோடா எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி ஒவ்வொரு பீஸாக நம்ம உள்ளே ஆட் பண்ணலாம். சிம் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆட் பண்ணணும். எல்லா பீசஸையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் ஃப்ளேமை குறைக்கவே வேண்டாங்க. எங்கேயுமே ஃப்ளேமை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் பீசஸ் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளேமை குறைக்காம நல்லா அதை வறுபட விடலாம். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஒரு 2 நிமிஷத்தில் ஆனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி போடுங்க. நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணும்போது உங்களால் உடச்சி விட முடியும் அப்படின்னா ஒட்டி இருக்கிற பீசஸ் உடச்சி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம உடச்சி விடணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு தடவை மறுபடியும் ஃபஸ்ட்டு வெந்த பக்கத்துக்கே நம்ம திருப்பி போடும்போது எல்லா பீசஸும் ஈக்குவலாக உதிர்ந்துருங்க. அதனால நீங்கள் அதை உடச்சி விடணும் பிரித்து விடணும்னு கவலைப்பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ட்ரிக் ஒன்று பண்ண போகிறோம். கடைகள்லாம் சிக்கன் 65 வறுக்கும்போது எடுத்து போட்டுட்டு ஒரு 75% திருப்பியும் ஃப்ரை பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இப்படி நம்ம ஒரு ஓரமாக ஒரு 10 செகண்ட் அளவுக்கு எல்லா பீசஸையும் பிடிச்சி வச்சு அனலை கொஞ்சம் ஹைக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லா பீசஸையும் மறுபடியும் உள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுங்க. உள்ள சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பாக அவ்வளோ சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஃப்ளாஷ் ஃப்ரை. இப்போ நம்ம பேப்பர் டவலில் மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள் உள்ள எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் வெளியில் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும் வெளியில். சுட சுட சர்வ் பண்ணுங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து போட்டு சர்வ் பண்ணுங்கள். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக வரும். நம்ம சேனலில் இதே மாதிரி சிக்கன் 65 ரெசிபி செம்ம சாஃப்டாக அதே நேரத்தில் வெளியில் கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபியும் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் ஈவன் நம்ம பேக்கெட்டில் பவுடர் வாங்கி கூட நம்ம சேர்க்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் 65 செய்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.